இன்னையோட நான் கனடா வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்குள்ள நான் ஏதாவது சம்பவம் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு நெனச்சேன். பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், வொர்க் பிளேஸில் வந்துட்டு கை கழுவ போனேன். அங்கே வந்துட்டு பர்ட்டிகுலராக ஒரு சிங்க் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கும் தண்ணி. கரெக்டாக அங்கே தான் வந்துட்டு டேப் ஓப்பன் பண்ணிட்டு சோப்பை கையில் வாங்கிட்டு ஃபோன் என் கையில் இருந்துச்சு. என்ன பண்ணேன், வலிக்கி சிங்கில் விட்டேன். அப்புறம் என்ன, அது ஃபோன் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். ஃபோன் ஒர்க் ஆகுது. இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் என்னென்னா ஃப்ரண்ட் கேம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பேக் கேமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது உள்ளே இருக்க தண்ணிலாம் போயிடுச்சு. பட் என்னமோ லைக் பிளரியாக அந்த எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி பிளரியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இந்த ஃபோன் நான் ஏன் வாங்கினேன்னா, காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்ப எங்கள் அம்மா வந்துட்டு இந்த பூஜை செய்கிற மேடையில் வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஜக்கு தண்ணி கேட்டாங்க. அப்போது வந்துட்டு சம்மர் டைமு. ஸோ வந்துட்டு குழா தண்ணி வராது. ஸோ ஆல்ரெடி ட்ரம்மு ஃபுல்லாக ரெப்பி பிடிச்சி வச்சுருப்போம். வர நாளன்னைக்கு இந்த மாதிரி அடித்து பிடிச்சி வச்சுருப்போம். அதுலேருந்து தான் தண்ணி எடுக்க போனேன். நான் விளையாடிட்டு இருந்தேன் ஃபோனில். ஸோ என்ன பண்ணேன், ட்ரம்மு மேலே ஃபோனை வச்சுட்டு தண்ணி எடுக்க போனேன். அது ட்ரம்மு மூடியிலேருந்து ஸ்லிப் ஆகி உள்ளே விழுந்துருச்சு. நானும் எடுக்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு எட்டலை. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு எடுக்க சொன்னால் அவர் ஏதோ குழம்பு கரண்டியெல்லாம் வச்சு எடுத்தார். அதையும் பிரிச்செல்லாம் போட்டாச்சு. பட் ஆனால் ரொம்ப சார்ஜ் நிற்கவே இல்லை இந்த ஃபோனு. அதனால தான் இந்த ஃபோன் வாங்கினது. எனக்கும் ஃபோனுக்கும் ராசியே இல்லைப்பா.